கடலூர் மாவட்டத்தில் வேளாண்மையில் முந்திரி சாகுபடி முதலிடம் வகித்து வருகிறது. அதே முந்திரியின் பூவை வைத்து தேனீக்களின் வளர்ப்பு மூலம் தேன் சேகரித்து அதன் மூலம் நல்ல லாபம் ஈட்டி இளைஞர்கள் மத்தியில் பெரும் ஆர்வத்தை உருவாக்கி வருகிறார் சுதந்திர செல்வன். விருத்தாச்சலம் அடுத்த இவர் தோட்டக்கலை துறையில் MSc படிப்பை முடித்துள்ளார். தான் படிக்கும் காலத்திலேயே வேளாண்மையின் மீது ஆர்வம் கொண்டு தேன் சேகரிப்பில் ஈடுபட தொடங்கிய சுதந்திர செல்வன் காலப்போக்கில் தேனீக்களின் நண்பனாக உருவெடுத்தார். புதுகுரப்பேட்டையில் அதிகளவு முந்திரி சாகுபடி செய்வதால் ஜனவரி முதல் மே மாதம் வரை முந்திரி பூ பூக்கும் காலம் என்பதால் அப்பகுதியில் 300 தேன் பெட்டிக்கு மேல் வைத்து தேன் சேகரித்துக் கொண்டு வருகிறார். அந்தந்த சீசனுக்கு ஏற்றவாறு மற்ற ஊர்களுக்கு சென்று தேன் சேகரித்து வருவதாக கூறும் சுதந்திர செல்வன் தன்னிடம் வெளிமாநிலத்திலிருந்து வந்து தேனை வாங்கி செல்வதாக தெரிவிக்கிறார். ஜனவரி டு மேல பார்த்தீங்கன்னா முந்திரியோட பூ தோட்டம் இங்கே கடலூர் மாவட்டத்தில் ஃபுல்லாகவே முந்திரிகள் விவசாயங்கள் அதிகமாக முந்திரி பூ காலட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் டைமில் தேன் நாங்கள் எப்பயுமே விடுவோம். ஒரு 5லேருந்து 7 கிலோ வரைக்கும் தேன் எடுப்போம் தேன் பெட்டியில் வச்சு. இது பேர் அடுக்கு தேன் சொல்லுவோம், இந்தியன் ஹனிபின்னு சொல்லுவோம். இங்கே தேன் எடுத்ததுக்கப்புறம் உடனே அரியலூர் மாவட்டத்தில் முருங்கை தோட்டம் கிடைக்கும். அந்த முருங்கை தோட்டத்தில் பாருங்க ஜூன் ஜூலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா முருங்கை தோட்டத்தில் பூக்கள் அதிகமாகனால உடனே பெட்டிகளை இரவு நேரத்தில் நாங்கள் ஒரு 100-150 பெட்டிகள் மேலே அங்கே இடம் பெயர்த்து அங்கே தேன் எடுக்க ஆரம்பிப்போம். அப்புறம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜவாது மலையில் அந்த மாதிரி பூக்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா விவசாயம் நிறைய பேருங்கள் பயிற்சிகள் எடுத்துனா அந்த மாதிரி விவசாயிகள் என்னோட தோட்டத்தில் தேன் பெட்டி வைங்க, எங்களுக்கு மகசூல் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு மகசூல் அதிகரித்து அவங்க லாபகரமாக எங்களுக்கு தேன் கிடைச்சா போல இருக்கும். அதனால அதோட மெயின் செட்டுக்காக நாங்கள் பெட்டிகளை இடம் மாற்றி நாங்கள் விவசாயத்துக்களுக்கு ஏற்ற போல நாங்கள் பெட்டிகளை இடம் மாற்றுவோம். சூழலுக்கு ஏற்ப இடம்பெயர்ந்து தேன் சேகரிப்பது மட்டுமில்லாமல் இதன் மூலம் விவசாயத்தில் இனப்பெருக்க முறையை அதிகரித்து நல்ல மகசூல் கிடைப்பதாக சுதந்திர செல்வன் கூறுகிறார். தேனீக்களின் நண்பனாக மாறிய சுதந்திர செல்வன் பல விருதுகளை குவித்து வருகிறார். நம்ம இளைஞர்களும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தொழில் பண்ணுறது நிறைய பேர் ஆர்வமாக இருக்காங்க. அப்படி ஆர்வமாக இருக்கிறதுனால இந்த தேனீக்கள் லாபகரமாக இருக்கும். ஆனால் அது கையாளவங்கள விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், அதோட பயிற்சி முழுமையாக பெற்றுக்கணும், அனுபவத்தை எடுக்கணும். என்னதான் கிளாஸ் பயிற்சிகளை பெற்றாலும் கூட ஒரு 2 பெட்டிகளை வைத்து நம்மளோட இடத்திற்கு ஏற்றவாறு காலகட்டங்களை எப்போ தேன் வைக்கும் எப்போ தேன் வைக்காது அப்படின்னு 2 பெட்டிகளை வைத்து நீங்கள் தேன் எடுத்தாதான் உங்களுக்கு அது அனுபவம் இருக்கும். தேனீக்களின் நண்பனாக மாறுவதற்காக சுதந்திர செல்வனிடம் பலர் பயிற்சிக்கு வருகின்றனர். விவசாயிகள், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் பட்டதாரி இளைஞர்கள் தேனீ வளர்ப்பு பராமரிக்கும் வழிமுறைகள் குறித்து சுதந்திர செல்வனிடம் கற்று செல்கின்றனர். வேளாண்மையில் தேனீக்களின் பங்கு அளப்பரியது. இந்த பூமியிலிருந்து தேனீக்கள் மறைந்து விட்டால் 4 ஆண்டுகளில் மனித இனமே இருக்காது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். வேளாண்மையில் பூச்சிக்கொல்லி பயன்படுத்துவதை தவிர்த்து தேனீ இனத்தை பாதுகாக்க அனைவரும் முன்வருவோம். சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கத்துடன் கடலூர் செய்தியாளர் பார்த்தசாரதி.